இன்றைக்கி நாங்கள் கொள்ளடிக்கிற கெட்டப்பில் கேழ்வரகு அடிக்க போகிறோம். அட ஆமாங்க, எங்கள் கூட்டணி பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நாங்கள் ஆல்ரெடி கேழ்வரகெல்லாம் அடித்து முடிச்சிட்டோங்க. அடித்து முடிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இறஞ்சிருக்கிற கேழ்வரகெல்லாம் ஒன்று சேர்த்து வாரிட்டு அப்புறம் இந்த உம்மி போகிற சைடில் உம்மியோட சேர்த்து கொஞ்சம் கேழ்வரகும் மிக்ஸ் ஆயிருக்குங்க. அதை வந்து நம்ம இன்னொரு டைம் போட்டு எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் காய வச்சுருந்த கேழ்வரகெல்லாம் மொட்டை மாடியிலேருந்து கீழே எடுத்து கொட்டி கீழே இருந்து மேலே வாரி கொடுத்து மிஷினில் போட்டு அடித்து முடிச்சிட்டோம். வேலை கொஞ்சம் ஓவர் தான். ஆனால் வேலை செய்கிறம்போது வீடியோ எடுத்தால் எங்கள் வீட்டில் போர்க்காலமே ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து பெரிய வேலையான அந்த கேழ்வரகை வாரி கொடுக்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடித்து முடிச்சுட்டு இந்த சில்லற வேலையை வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கேப்பில் தான் வீடியோவே எடுக்க முடிஞ்சுது. இந்த ஆங்கிளில் டிராக்டரை பார்த்து பயந்தவங்கலாம் எத்தனை பேருன்ட்டு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஏன்னா நான் அப்படி தான் எந்த ஒரு வாகனத்தையும் கிட்ட இந்த மாதிரி பார்க்குற பொழுது அவ்வளோ பயமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அணைக்கூடத்தில் வந்துட்டு இருக்கிறது தான் வந்து இந்த உம்மியோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா போயிட்டு இருந்தது. அது வந்து தனியாக இப்போ ஜலிச்சு எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் இங்கே பறக்கிற இந்த உம்மினால் இந்த பக்கம் பாருங்கள், நாங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு ஒரு வருஷம் கழித்து வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. இதில் எனக்கு கவலை என்னென்னா, இதெல்லாம் நான் எப்படி திரும்ப க்ளீன் பண்ண போகிறேங்கிறது தாங்க இருக்குது. அப்புறம் நாங்கள் இத்தனை பையில் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கோம். ஆல்ரெடி வச்சுருந்தேன் இல்லைங்களா அணைக்குடம், அது ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் பையில் பிடிச்சிட்டு இருந்தேன். இங்கே உட்காந்து பார்க்கும்போது இந்த மோட்டார்ஸ்லாம் சுற்றுறதை பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதையும் சேர்த்து நான் வீடியோவில் காட்டிட்டேன். இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி அணைக்குடமும் பையன் வச்சு மாற்றி மாற்றி பிடிச்சிட்ருக்கோம். கேழ்வரகு பார்த்தீங்களா இப்படி தான் வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த உம்மியெல்லாம் எவ்வளோ படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இருக்க கொழுப்பு பார்த்தீங்களா? இங்கே நாங்கள் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம மேலே இவ்வளோ டஸ்ட்டு வந்து 9 எண்ணெய் கூட இல்லாமல் எவ்வளோ ஜாலியாக ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். நான் கூப்பிட்டு தான் டக்குன்னு எழுந்து நின்றுட்டாங்க. அப்புறம் வேறு என்ன, வழக்கம் போல் நம்மளோட வேலையை காட்டணும்ல. வேறு ஒன்றும் இல்லை, இங்கே என்னோடய பிராண்ட் நேம் தான் எழுதிட்டுருக்கேன். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி தாங்க. எங்கேயாச்சும் டஸ்ட்டு பார்த்தா இந்த மாதிரி கை எழுதாமல் விடாது. சொல்லப்போனால் என் ஹஸ்பண்டோட வண்டியிலலாம் நான் இப்படி தான் எழுதிட்டுருப்பேன். அவர் எழுத விட மாட்டார். ஏன்னா வண்டி கிராச்சஸ் ஆகிடும், அதனால் எழுத வேணான்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம சில்லறத்தனம் போகுதா. பார்க்க இந்த ஆங்கிள் அழகாக இருக்குல்ல. அப்புறம் பாருங்கள், இந்த உம்மியில் நடந்துகிட்ருக்கேன். இந்த உம்மி மெத்துன்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அன்றைக்கி இல்லாத திருநாளே இன்றைக்கி என் குழந்தை அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான் கேழ்வரகு அடிக்கிற வரைக்கும். அதுதான் இன்றைக்கான ஹைலைட்டே. ஒரு வேளை தலைவர் முழிச்சிட்டு இருந்தாருன்னா இன்றைக்கி எங்கள் நிலமை அதோ கதி தான். வேலையை பார்க்குறதா இல்லை இவரை பிடிக்கிறதான்றது தான் எங்களுக்கு இன்றைக்கி டாஸ்க்காகவே இருந்திருக்கும். மாடு இல்லைனா இந்த உம்மி என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஆனால் மாடு இருக்கு இல்லையா, அதுக்காக சேஃப்டி பண்ணி தானே ஆகணும். அதனால் உம்மியெல்லாம் எடுத்து பையில் பிடிச்சிட்ருக்கோம். இது அதிகமாக மாட்டுக்கு போட்டால் மாட்டுக்கு ஈரம் உட்காந்துருமா, அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்ருக்கோம். அப்புறம் உண்மையெல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு தார்பாயெல்லாம் உடனே அப்பப்போவே முடிச்சு வச்சுட்ருக்கோம். அப்போ தானே கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சது. இருக்கிறதுல இதுதான் பெரிய உம்மி. இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொல்லியில் தான் கொட்ட போகிறோம். இது வேஸ்ட்டு. அப்புறம் வீடியோ இதோட முடிவடைகிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.